ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசனும் ஜீயர் திருவடி கணேசனும் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் நமக்கு மிகவும் முக்கியம். ஆழ்வார்கள் என்றால் பகவத் விஷயத்திலே பெருமாள் விஷயத்திலே ஆழ்ந்து போனவர்கள். நம்ம ஆழ்வார்கள் நிறைய கேட்டிருப்போம். நான் ஆழ்வார்னா என்ன, அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் பெருமாள் விஷயத்திலே ஆழ்ந்து போனவர்கள், அப்படியே அதில் மூழ்கி போய் அது அனுபவத்திலேயே திளைத்து இருப்பவர்கள். இப்போ நாம் கூட ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதாக இருக்கும். இப்போ வேடிக்கையாக தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியெலாம் நடக்கிறது இல்லையா, சில பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டில் திருடன் வந்து எல்லாத்தையும் திருடின்னு போனது கூட தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த இதில் விஷயத்தில் மூழ்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தொலைக்காட்சியாக தொடர் நிகழ்ச்சி ஏதோ பார்த்துட்டே வராங்க, அதில் அப்படியே மூழ்கி போய் பார்க்கும் பொழுது வெளியில் என்ன நடக்கிறதுனே தெரியல. அதே போல் ஆழ்வார்கள் பெருமாள் விஷயத்தில் அப்படியே ஆழ்ந்து போயிட்டார்கள். அவர்களுக்கு வேறு எந்த அனுபவமும் முக்கியம் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் என்ன தேவை, காலையில் எழுந்த உடனே ஒரு பல் விளக்கணும், குளிக்கணும், அதுக்கு பிறகு ஏதோ சாப்பிடணும், கொஞ்சம் பக்தி இருக்கிறவங்க தான் அதை பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அது இல்லைன்னா அப்படியே நேரம் சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் வெளியில் போய் வேலை பார்க்கணும், ஏதோ சம்பாதிக்கணும், ஏன்னா அப்போ தான் பணம் கிடைக்கும். அந்த பணம் கிடைக்கிற பணத்தை வச்சு நல்லா ஆனந்தமாக வாழ்க்கையை வாழணும். இப்படித்தான் நம்முடைய குறிக்கோள், பெரும்பாலும் ஜனங்களுடைய குறிக்கோள் இப்படித்தான் இருக்குது. ஆனால் ஆழ்வார்களுக்கு எப்படின்னா அவருடைய பாசுரங்களை பார்த்தா அவருடைய எண்ணங்கள் தெரியும் நமக்கு. இப்போது நம்மாழ்வார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், அப்போ தான் நம்மளால் தரிக்க முடியும். பருகிறதுக்கு நீர் வேணும், அந்த நீர் இருந்தால் தான் ஒரு ஆஸ்வாசம் ஏற்படும். அதுக்கு மேலே நல்லா அனுபவிக்கிறதுக்கு வெத்தலை. எப்போவுமே நல்ல கொண்டாட்டம்னா வெத்தலை போட்டுப்பாங்க. ஒரு பெரிய பண்டிகை நடக்கிறது, வீட்டிலேயே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெத்தலை போட்டுப்பாங்க. ஏன்னா வெத்தலை போட்டுட்டால் கொண்டாட்டம்னு அர்த்தம். அப்போ நமக்கு நம்முடைய உடம்பை தரித்து கொள்வதற்கு ஏதோ ஒன்று தேவை, போஷாக்குக்கு ஏதோ ஒன்று தேவை, ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஆழ்வார்கள் எப்படி இருந்தார்கள்னா அவர்களுக்கு எல்லாமே எம்பெருமான் தான். அந்த கண்ணன் எம்பெருமான் என்று அந்த பாசுரத்தில் காட்டுறார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு சாப்பாட்டுறதுக்கு உணவு எது, பெருமாள் தான். பருகிறதுக்கு நீர் எது, பெருமாள் தான். அனுபவிக்கிறதுக்கு வெத்தலை எது, பெருமாள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து பெருமாளையே வெத்தலை மாதிரி மடித்து போட்டுப்பாரா, பெருமாளையே உணவாக சாப்பிடுவாரான்னா அப்படி கிடையாது. அந்த அனுபவங்கள் தான் அவர்களுக்கு தரிக்கிறதுக்கே காரணமாக இருக்குது. இப்போ நமக்குலாம் சாப்பாடலைன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலன்னா சில பேர் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு தான் மூச்சே வரும் திரும்ப. அது வரைக்கும் அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. கோபம் அதிகமாக வரும், பசி கோபம் நிறைய வரும். இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள். ஆனால் ஆழ்வாருக்கு எப்படின்னா பெருமாள் நினச்சிட்டு இருந்தால் சாப்பிடவே வேண்டாம், பெருமாள் நினச்சிட்டு இருந்தால் தண்ணீரே வேண்டாம், பெருமாள் நினச்சிட்டு இருந்தால் வேறு எந்த அனுபவமும் வேண்டாம். அதுதான் ஆழ்வார்களுடைய நிலை. நமக்கு கூட இதை போல் சில சமயங்களில் நம்மளால் இது பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஏதோ நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு பண்டிகை நடக்கிறது, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த கல்யாணம் நடக்கும் பொழுது காலையில் அந்த மணப்பிள்ளை அவர்கள் 2 பேரும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு மேடையில் வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வாத்தியார் வருவார், மந்திரங்கள்லாம் சொல்லுவார். அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகும். அப்போ அந்த நோக்கம் நமக்கு அதில் இருக்கிறதுனால அந்த சமயம் நமக்கு பசி அவ்வளோவா தெரியாது. பசிச்சா கூட சட்டுன்னு மனசு வேறு ஏதோ காரியத்தில் ஈடுபட்டுருக்கிறதுனால தெரியாது. அதனால் நமக்கு கூட எப்பயாவது ஒரு சமயத்தில் இதை போல் எண்ணங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது சாப்பாடோ இல்லை வேறு அனுபவிக்கிறதுக்கான பதார்த்தங்களோ நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் பொதுவாக நமக்கு எப்படி இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்முடைய உடம்பை நம்ம நல்லா பாதுகாக்கணும், நல்லா அதை பேணி பராமரிக்கணும், அதுக்கு தேவையான உணவு கொடுக்கணும், அதுக்கு தேவையான வாசனை திரவியங்கள்,
அதுக்கு தேவையான வஸ்திரங்கள். இன்றைக்கி ஒரு வேஷ்டி கட்டினா இன்னும் 4 நாளைக்கு அதே வேஷ்டி திருப்பி கட்டக்கூடாது. இன்றைக்கி ஒரு புடவை கட்டினா இன்னும் 5 நாள், ஒரு வாரத்துக்கு திரும்பி அதே புடவையை திரும்பி கட்டக்கூடாது. அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள். வெளியில் போனால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நகையெல்லாம் போட்டுக்கணும். புருஷாளாக இருக்கட்டும், பெண்மணிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அது அலங்காரம் பண்ணிக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பூசிக்க வேண்டியதெல்லாம் பூசிண்டு பண்ணிக்கணும். எல்லாமே உடம்பை அடிப்படையாகவே நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணிக்கிறார்கள்னா அதை நமக்கு மாற்றி கொடுக்கிறார்கள், மடை மாற்றம் பண்ணுகிறார்கள். வெறுமனே உடம்பை மட்டும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். உடம்புங்கிறது அனித்தியம். அனித்தியம்னா நிரந்தரம் இல்லாதது. இது எப்பொழுதும் இருக்க போகிறதில்லை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு உடம்பு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளை மறுநாள் இருக்க போகிறதில்லை. 10 வருஷம் கழித்து பார்த்தா என்ன, 10 வருஷம் முன்னாடி பார்த்தபோது ரொம்ப இளைஞராக இருந்தீர், இன்றைக்கி முடியெல்லாம் நிறச்சி போச்சு, தோலெல்லாம் சுருங்கி போச்சு அப்படின்னு கேட்குறோம். என்ன காரணம்? உடம்பு மாறிகிட்டே இருக்குது. அப்போ இது மாற்றம் உடையது. நாம் என்ன பண்ணுறோம்? மாற்றம் உடையதிலேயே நம்முடைய எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தால் அது நமக்கு நிரந்தரமற்ற பலன்களையே கொடுக்கும். அதே மாறாத ஒரு விஷயம் இருக்கேன், அதில் நம்முடைய நோக்கத்தை வைத்தோம் என்றால் அது நமக்கு மாறாத நன்மைகளை பண்ணும். இப்போ சாதாரணமாக கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் இதை தான் பார்ப்பா, நல்ல சௌகரியமாக வாழணும், சாப்பிடணும், தூங்கணும். அதே கொஞ்சம் அதுக்கு மேலே அவர்களுக்கு கொஞ்சம் அறிவு ஏற்பட்டுடுது, கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டுடுதுன்னா என்ன பண்ணுவார்கள்? இந்த மாதிரி ஓடிண்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும், வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கணும். இந்த மாதிரி ஓடிண்டே இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது அமைதியாக வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா? யோகா பண்ணலாமா? தியானத்தை பண்ணலாமா? இப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார்கள். இதுக்கு அடுத்த நிலை. இதுக்கு மேலே நாம் யோசித்தோன்னா, இப்போ இந்த யோகா பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ ஏதோ ஒரு மன அமைதியை கொடுக்குமே தவிர அதுவுமே கூட நிரந்தரமான மன அமைதி கொடுக்காது. ஏனெனில் அதெல்லாம் திரும்பவும் இந்த அமைதி எதுக்கு நமக்கு? இந்த உடம்பில் நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு தான். இப்போ பரபரன்னு இருக்கோம், இவ்வளோ பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பார்க்குறோம். இப்படி இல்லாமல் நாம் ஒரு கேள்வியை கேட்கணும், நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வியை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா அப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம ஏதோ ஓடிண்டே இருக்கோம். இப்போ நான் யாருங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது முதல்ல நமக்கு என்ன புரியணும்னா, நான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா எல்லாருமே அந்த உடம்பு அடிப்படையாக தானே ஓடிட்டு இருக்கார்கள். இந்த உடம்பு இல்லைங்கிறது புரிஞ்சதுனாலே நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும். இதைத்தான் நமக்கு ஆழ்வார்கள் எடுத்து காட்டுகிறார்கள். மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் எண்ணுமிடத்து இறை உண்ணுமின் நீரே அப்படின்னு ஆழ்வார் எடுத்து காட்டுறார். அதாவது இந்த உடம்பானது எப்படி இருக்குது? மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள். ஒரு மின்னலுடைய அளவுக்கு கூட இது ஸ்திரத்தன்மை இல்லை. மின்னலாவது நமக்கு தெரியும், இது வந்தால் 1 நொடி இருக்கும், 2 நொடி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த உடம்பானது எத்தனை நேரம் இருக்கும், எப்போ இருக்கும், எப்போ போகும், ஒன்றுமே நம்மளால் சொல்ல முடியலையே. அப்போ மின்னலை விட இது நிரந்தரமற்ற தன்மையோடு இருக்குது. அப்போ இதில் நாம் எண்ணத்தை வைக்கக்கூடாது, உடம்பில் எண்ணத்தை வைக்கக்கூடாது. அப்போ எதில் எண்ணத்தை வைக்கணும்? ஆத்மாவிலே வைக்க வேண்டும். ஆத்மாங்கிறது யாரு? நான் தான். இப்போ பல பேர் என்ன சொல்லுவா? எனக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொல்லிடுவா. அது கூட சரி கிடையாது. நான் தான் ஆத்மா, எனக்கு இந்த உடம்பு இருக்குது. அப்போது அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியானது ஏற்படும். ஆன்மீகம்னாலே முதல்ல ஆத்மாவை பற்றி அறிஞ்சால் தான் ஆன்மீகமே ஏற்படும். பல இடங்களில் ஆன்மீகம் ஏதோ பஜனை, ஏதோ ஒரு பூஜை இதெல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று தெரியாமல் ஆன்மீகம் என்று சொன்னோம்னா அது அந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்காது. திரும்பவும் என்ன ஆகும்? அங்கே போய் கோயிலில் போயும் என்ன கேட்பாங்க? இந்த உடம்பு நல்லா இருக்கணும், நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய செல்வம் வேணும் என்று திரும்பவும் இந்த உடம்புக்கு தான். இப்போ ஆத்மாவுக்கு ஏதாவது செல்வம் வேணுமா? ஆத்மாவுக்கு ஏதாவது நோய் வர முடியுமா? ஆத்மாவுக்கு ஏதாவது கஷ்டம் வர முடியுமான்னா இந்த சம்சாரத்தில் இருக்கிறத தவிர வேறு எதுவும் அதுக்கு வர முடியாது. இந்த சம்சாரத்தில் இருக்கிறதே ஒரு கஷ்டம். ஏன்னா எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாதவன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உடம்பு கஷ்டமோ, மனசு கஷ்டமோ, உறவினர்களால் கஷ்டமோ, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும். அது பெரிய அமெரிக்கா நாட்டுடைய ஜனாதிபதி, இல்லை நம்முடைய நாட்டுடைய பிரதம மந்திரி, யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். எல்லாருக்குமே என்ன குறிக்கோள்? கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும். இந்த கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழணும்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நாம் யோசித்தோம்னா, அதை பார்த்தோம்னா அதில் நமக்கு நல்லா இதெல்லாம் வழி காட்டி கொடுக்கிறார்கள்.
நாம் இந்த உடம்பில்லை என்று தெரிந்து கொண்டு இந்த உடம்பில் ஒரு அதீதமான அன்பு. இப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுத்து, இப்போ ஏதோ ஒரு ஜுரம் வந்துடுது, எனக்கு ஜுரம் வந்துடுது, எனக்கு ஜுரம் வந்துடுது, எனக்கு ஜுரம் வந்துடுதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லணும், நம்ம உடம்புக்கு ஜுரம் வந்துடுது. அப்போ இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு யந்திரம் தானே இது. இந்த உடம்பு ஒரு யந்திரம். இப்போ ஒரு கார் இருக்குது, கார் வரும், அதில் ஏதோ ஒரு காற்று குறைவாக இருக்குன்னா காற்று அடிச்சுக்கிறோம். அதுபோல் இந்த உடம்புல ஏதோ ஒரு ஊட்டச்சத்து குறைவாக இருந்தால் அந்த ஊட்டச்சத்தை கொடுக்குறோம். அப்போ இது ஒரு யந்திரம். இந்த உடம்பை கொண்டு ஒரே ஒரு காரியங்களை நம்ம பண்ண முடியறது. அப்படி நாம் பண்ணும் பொழுது இது ஒரு யந்திரம், இது ஒரு பொருள் என்பதை நாம் புரிஞ்சு கொண்டு பார்த்தோம்னா அப்போ நமக்கு தெளிவு ஏற்படும். நம்ம வேற, இந்த உடம்பு வேற. அப்போ இந்த உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நம்ம பாதிக்கக்கூடாதுங்க அந்த எண்ணம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். இப்போ என்ன ஆகுது, நமக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு ஒரு வியாதி வந்துன்னா நம்ம அப்படியே உடஞ்சி போயிடுறோம், அப்படியே சோர்ந்து போயிடுறோம். இல்லை நம்ம உடம்பின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர், அவருக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம் வருது, ஏதோ ஒரு மன கஷ்டம் வருதுன்னா அதை பார்த்து நம்ம அப்படியே உடஞ்சி போயிடுறோம். இதெல்லாம் என்ன காரணம், எல்லாம் உடம்பை அடிப்படையாக மட்டும் நாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு மேலே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. நாம் எல்லாம் அந்த ஆத்மாக்கள். நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு உடம்பு இருக்குது. எனக்கு இந்த உடம்பு, உங்களுக்கு இந்த உடம்பு, உங்களுக்கு இந்த உடம்பு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பில் இருக்கிறது எதுக்காக, பெருமாள் எதுக்காக இந்த உடம்பை கொடுத்துருக்கார் என்றால், இந்த உடம்பை கொண்டு அந்த பகவானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு பண்ணி நல்ல காரியங்களை பண்ணி நல்ல கத்தியை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மனித உடம்பே அதுக்கு தான். அரிது வாழ்டர பிறப்பது அரிதுன்னா நம்ம சாமானியமாகவே பார்க்குறோமே. ஏதோ ஒரு தமிழ் அறிஞர்கள் கூட அதை சொல்லியிருக்கார்களே. எதுக்காக அதை சொல்லியிருக்கார்கள்னா, இந்த மனித உடம்பில் இருக்கும் பொழுது தான் நமக்கு இந்த விவேக ஞானம் என்பது ஏற்படுறது. இந்த விவேக ஞானம் என்பது என்னென்னா பகுத்தறிவு. நிறைய பகுத்தறிவு பாசறைகள்லாம் வச்சுருப்பா. அவங்க யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பகுத்தறிவு பாசறைகள், பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு எது, ஆத்மா வேறு உடம்பு வேறு, இதுக்கு மேலே இதை கட்டுப்படுத்தக்கூடிய இறை சக்தி, அந்த இறைவன் பகவான் கடவுள் என்று சொல்லுகிறோமே, அவன் வேறு. அவன் தான் இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறான், எல்லாத்தையும் அடக்கி ஆள்கிறான். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு எல்லா ஆத்மாக்களும் கட்டுப்பட்டவர்கள், எல்லா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்களும் அவனுக்கு கட்டுப்பட்டவை. அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டதுன்னா தான் மேலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு மாற்றங்கள் நம்ம இடத்துல வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட நான் வேறு, இந்த உடம்பு வேறு. எனக்கு இந்த உடம்பு இருக்குது, இப்போது இதுக்கு ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டால் அந்த குறைபாடை சரி பண்ணிக்கணும். இப்போவா நம்முடைய காருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு ரொம்ப அழுதுண்டுலாம் உட்காந்துருக்கு இல்லையா, என்ன பணம் உண்டோ அதை கொடுத்து அதை சரி பண்ணிடுறோம். அதுபோல் உடம்புக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் இந்த உடம்பே நாம் என்று அதிலேயே மூழ்கி போய் நம்முடைய எண்ணங்கள் முழுக்க இந்த உடம்பை சுற்றியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அப்போ நமக்கு இந்த ஆத்மா என்கிற அந்த விஷயமே புரியாமல், இதில் ஒரு முன்னேற்ற பாதையில் போகாமல், ஆன்மீக முன்னேற்ற பாதையில் போகாமல் அப்படியே இதிலேயே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். இப்போ எத்தனையோ பேர் இருப்பா, அவர்களுக்கு இதே கஷ்டம்தான், இன்றைக்கி ஒரு கஷ்டம், நாளைக்கு ஒரு கஷ்டம், இப்படியே ஏதோ ஒரு கஷ்டத்தைப்பட்டு, ஆனால் அது அவர்கள் பெருசாக தெரியறதில்லை. ஏன்னா இந்த உணர்வு இல்லாததுனால. இதே உணர்வு ஏற்பட்டதுன்னா அப்போ இது எவ்வளவு கஷ்டங்கிற அந்த புரிதல் ஏற்படும். அப்படி இந்த ஆத்மா, உடம்பு, பரமாத்மா, பகவான் என்று இந்த 3 விஷயங்களை புரிந்து கொண்டு ஆத்மாவான நான் இந்த உடம்பிலே இருந்து கொண்டு பரமாத்மாவை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த மனித உடம்பே கிடைச்சிருக்கு. இப்போ மனித உடம்புக்கும் மற்ற உடம்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இந்த பகுத்தறிவுங்கிறது இந்த மனித உடம்புல தான் இருக்குது. இப்போ நாம தானே நல்லது கெட்டது, இப்படி பண்ணினா ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படும், இப்படி பண்ணால் ஒருத்தருடைய மனசு சுக்கப்படும், இதெல்லாம் பார்த்து நாம தான் பண்ணுறோம். இப்போ ஒரு மிருகங்களாக இருக்குது, பட்சிகளாக இருக்குது, பறவைகளாக இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி யோசிக்க தெரியாது. நான் ஒரு ஆத்மா, எனக்கு இந்த உடம்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த உடம்புல இருந்து யோசிக்க முடியாது. அந்த அந்த சக்தியே அது கிடையாது. ஆனால் மனித உடம்புல தான் இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று பொதுவாக இருக்கும். அந்த 4 விஷயங்கள் பொதுவாக சொல்லுவாள். ஆகார, நித்ரா, பய, மைத்துனான்னு சொல்லுவார்கள். ஆகாரம்னா உணவு. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், மிருகமாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். நித்ரா, யாராக இருந்தாலும் தூங்கணும். சாப்பாடு இல்லைனாலும் கஷ்டம், தூக்கம் இல்லைனாலும் கஷ்டம். 2 நாள் சாப்பிடாம 2 நாள் தூங்காமல் இருந்தால் அவ்வளவுதான், மனசே கலங்கி போயிடும், பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க. அதுபோல் இந்த ஆகார நித்ரா 2. பயம்னா ஒரு கூட்டமாக வாழ்வது. யாரால என்ன நமக்கு ஆபத்து வருமோ, நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நம்ம காப்பாற்றிக்கலாம், ஒரு தற்காப்பு. அப்போ ஒரு கூட்டமாக இருக்கிறது. இது மிருகங்களும் பண்ணுறது, மனிதர்களும் பண்ணுகிறார்கள். அதுக்கு மேலே மைத்துனன்னா காம உணர்வு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுவது. இதுவும் எல்லா உயிரினங்களும் பண்ணுகிறது. ஆனால் இதுக்கு மேலே மனிதர்களால் என்ன பண்ண முடிகிறது, சிந்திக்க முடிகிறது.
நாம் என்ன குறிக்கோளுக்காக பிறந்திருக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கணும், நாம் அதை எப்படி அணுக வேண்டும், அதுக்கு என்னென்ன நன்மைகளை நாம் பண்ணிக்கணும், இதெல்லாம் நாம் மனித உடம்பிலிருந்து தான் பண்ண முடியுது. அப்போ இந்த மனித உடம்பு கிடைத்த ஒவ்வொருவரும் அதை பற்றி யோசிக்கணும். இந்த 4 விஷயம் எல்லாருமே யோசிப்பாங்க. சாப்பாடு வேணும், தூக்கம் வேணும், நல்லா கூட்டமாக வாழணும், இனப்பெருக்கம் பண்ணணும். இந்த 4 விஷயம் எல்லாருமே யோசிப்பாங்க. இதுக்கு மேலே நாம் யார், நாம் எதுக்காக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எதோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லாரும், வெடிக்காக சொல்லுவாங்க. ஒரு அறிவியல் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். ஒரு காக்காக்கு எத்தனை பல் இருக்குது, இப்போ ஒரு பன்றியானது எப்படி இனப்பெருக்கம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த கேமராலாம் வச்சு ராத்திரி நேரத்தில் காட்டில் போய் வச்சுருவாங்க. அது என்னென்ன பண்ணுறது அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சியுடைய முடிவுகள் அப்படின்னு வெளியிடுவாங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? நேரம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருத்தர் இது ஒரு அறிவியல் முன்னேற்றமாக நினச்சி ஏதோ ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான ஆராய்ச்சி நாம் எதை பண்ணணும்? நான் யார், எனக்கும் இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம், இந்த சம்சாரத்தில் நாம் இருக்கோம், இந்த உலகத்தில் நாம் இருக்கோம், இது நமக்கு இருக்க வேண்டிய இடமா, இதுதான் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய இடமா? இப்போ இருக்கோம், நம்ம இதை மாற்ற முடியாது, ஆனால் எப்பொழுதும் இங்கே தான் இருக்கணுமா? இப்போ யாராவது போயிட்டாங்கன்னா கூட என்ன சொல்கிறோம் நாம்? வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இதை விட்டு வேறு இடத்துக்கு போய் உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் புரிதல் இருக்குது. அதாவது இந்த வைதிக சனாதன தர்மம் வேத மார்க்கம்னு சொல்கிற இடத்துல எல்லாருக்குமே நாம் இருக்கிற இடத்த விட வேற ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் இருக்கே, அது என்ன இடம், அது ஏன் அங்கே போகணும், அங்கே போனால் என்ன வித்தியாசம், இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நாம் யோசிக்கிறதுக்கு இந்த மனித உடம்பு தான் நமக்கு வசதிகளை கொடுக்கிறது. அதனாலே இதை தான் ஆழ்வார்கள் பல இடங்கள் எடுத்து காட்டியிருக்கார்கள். இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படித்தோன்னா எளிமையான தமிழில் இந்த விஷயங்கள் எல்லாம் உயர்ந்த விஷயங்கள்லாம் நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுட்டு அதில் காட்டின அர்த்தங்கள் படி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு ஆனந்தமாக இருக்கும். உண்மையிலேயே இப்போது எத்தனையோ பேர் கோயிலெல்லாம் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வருமானம்னு பார்த்தா ரொம்ப பெரிய வருமானம் இருக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க அவங்க? இந்த பெருமாளுக்கு நான் பண்ணுறேனே, இதுவே எனக்கு போதும், இதை விட என்ன வேணும்? அப்போ பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்கிறது அதுலேருந்தே நமக்கு தெரியுமே. எத்தனையோ பேர் குறைந்த சம்பளத்தை வச்சுட்டு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன அங்கே அவங்களுக்கு இருக்குது? ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்குது. அது அந்த பெருமாளிடத்தில் போகும்பொழுது, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காட்டின வழியில் போகும்பொழுது நமக்கு அந்த நல்ல ஒரு மன நிறைவும் ஆனந்தமும் ஏற்படும். அது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த பகவானிடத்திலேயே நம்ம சரணாகதி பண்ணி, நீயே எனக்கு தஞ்சம், நீ தான் என்னை ரட்சிக்கணும், நீ தான் எனக்கு உயர்ந்த வழியை காட்டணும் அப்படின்னு நம்ம அந்த பெருமாளிடத்திலே மனமுருகி பிரார்த்தித்தோம்னா, அந்த பெருமாளிடத்திலே நம்ம பற்றி கொண்டோம்னா அப்போ என்ன ஆகும்? அந்த பெருமாளே நம்மை ஏற்றுக்கொள்வான். ஒரு ஆச்சாரியன் மூலமாக நமக்கு வழிகாட்டி அதெல்லாம் நம்ம பெருமாளே நம்மை அங்கே சேர்த்துக்கொள்வான். இதெல்லாம் நமக்கு யார் காட்டுகிறார்கள்னு ஆழ்வார்கள் காட்டுகிறார்கள். அதை பிற்காலத்தில் வந்த ஆச்சாரியர்கள் நல்லா நமக்கு எடுத்து காட்டியிருக்கா. இந்த உபதேசங்களை நம்ம மனசில் வச்சுட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை முறையே நல்லா மாறிடும். அதனால் அதை எல்லாரும் சிந்திக்கலாம். யார் யாருக்கு முடியுமோ விஷயங்களை மேலே மேலே கற்றுக்கொள்ளுங்கள். இப்போல்லாம் நிறைய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இப்போல சோஷியல் மீடியா, இதிலெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. அதை உபயோகப்படுத்தி கொண்டே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஆனால் என்ன, அது சரியான தகவலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ மாற்றி சொல்லுகிறவர்களும் இருக்கார்கள். அதில் போய் விழுந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல தெரிந்த பெரியவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டோம்னா அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.